புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் மேலும் ஒருவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். அந்த மயக்கமடைந்த நபர் தற்பொழுது எப்படி இருக்கிறார்? இதற்கு ஏதேனும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்களா? முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் உள்ள ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் புதுச்சேரியை ஒட்டுமொத்தமாக சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும். குறிப்பாக கடந்த 2 தினங்களாக, அதாவது சம்பவம் நடைபெற்ற அன்றும் நேற்றும் இன்றும் தொடர்ச்சியாக 3வது நாளாக பேரிடர் துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் இந்த இணைப்பு, அதாவது வீடுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள கழிவறைக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இணைப்புகளை தொடர்ச்சியாக சரி செய்து வருகின்றனர். மேலும் சரிபார்த்தும் வருகின்றனர். அந்த வழியாக ஏதேனும் விஷவாயு மீண்டும் கசிகிறதா என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக 3வது நாளாக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நள்ளிரவு அதே பகுதியை சார்ந்த புஷ்பராணி என்ற 38 வயதுடைய பெண் கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உடனடியாக அவர்களது உறவினர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக பீதியில் அச்சத்திலும் தொடர்ந்து உள்ளனர். ஏனெனில் நேற்று முன்தினம் 3 பேர் விழுந்த நிலையில் இன்று அதிகாலை ஒரு பெண் இதே மயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தொடர்ச்சியாக அச்சத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் 5க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக வீடு வீடுகளாக சென்று உடல் உபாதைகள், அவர்களுக்கு ஏதேனும் இந்த விஷவாயு தாக்குதலின் காரணமாக வேறு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டது உள்ளதா என்பது குறித்து தொடர்ச்சியாக மருத்துவ குழுவினரும் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இப்பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி என 2 பள்ளிகள் உள்ளது. நேற்றைய தினம் இந்த விஷவாயு தாக்கியதன் காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் திங்கட்கிழமை 17ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து கல்வித்துறையானது அறிவித்துள்ளது. இப்படி ஒட்டுமொத்தமாக இப்பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் மயக்கமடைந்ததன் காரணமாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அச்சம் அடைந்து வருகின்றனர். இருந்த போதிலும் அரசு சார்பில் அனைத்து ஏற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. மருத்துவ குழு, பொதுப்பணித்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தங்களுடைய பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். இருந்த போதிலும் இப்பகுதியில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக அச்சத்திலே வாழ்ந்து வருகின்றனர் என்றே கூற வேண்டும். நன்றி எழில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.